ஹாய்! இப்படி ஒரு சாக்கோபார் நீங்க செஞ்சு பார்த்துருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு பாலு, க்ரீமு எதுவுமே தேவையில்ல. ஏன் சுகர் கூட தேவையில்ல. ஆமாங்க. டிஃப்ரெண்ட்டா ஏதாவது ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. வீட்ல இருந்த உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மிஞ்சி போன ரைஸ் இருந்துச்சு. ஸோ, அத வச்சு ஏதாவது பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது தாங்க இது. இதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு ரைஸ், இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்துக்கணும். ரொம்ப ஹார்டான டேட்ஸா இருந்தா நீங்க ஊற வைக்கணும். நான் எடுத்திருக்கிறது கொஞ்சம் சீடோட இருக்கிறதுனால சாஃப்ட்டா இருக்கும். அது ப்ளஸ் மெல்டட் சாக்லேட். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் மில்க் ஊத்திட்டு, உங்கள்ட்ட ஐஸ்கிரீம் மோல்ட் இல்ல கப்ஸ் இந்த மாரி எதுல வேணாலும் ஊத்தி ஃப்ரீஸ் பண்ணிட்டு, ஒரு 3 to 4 ஹார்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா செட் ஆயிடும். அத இந்த மாரி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி, கட் பண்ணி நீங்க சாப்பிடலாம். நீங்க கிளாஸ்ல அந்த மாதிரி ஊத்துனீங்கன்னா, அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹேவ் அ குட் டே.